திருத்துறைப்பூண்டியை சுற்றியுள்ள விவசாய கிராமங்களுக்கு தண்ணீர் திறந்துவிடக் கோரி விவசாயிகள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். பாசனத்திற்கு தேவையான தண்ணீர் இல்லாததால் பயிர்கள் கருகும் சூழல் உள்ளதால் அரசு உரிய கவனம் எடுத்து விவசாயிகளின் பிரச்சனையை தீர்க்க வேண்டும் என அவர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். மதுரை மாவட்டம் மேலூர் அருகே மர்ம காய்ச்சலால் 100க்கும் மேற்பட்டோர் பாதிக்கப்பட்டுள்ளனர். காய்ச்சல் தீவிரமாக பரவி வருவதால் அப்பகுதி மக்கள் மத்தியில் பீதி ஏற்பட்டுள்ளது. சுகாதாரத்துறை சார்பில் மருத்துவ முகாம்கள் அமைத்து சிகிச்சை வழங்க வேண்டும் என பாதிக்கப்பட்டோர் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். கரூர் மாவட்டத்தில் போதிய மழை இல்லாததால் முருங்கை மரங்கள் காய்ந்து போகும் சூழல் உருவாகியுள்ளது. விளைச்சல் இல்லாததால் முருங்கை விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர். முருங்கை தொழிலை காப்பாற்ற அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அவர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். சென்னை திருவான்மியூர் திருவள்ளுவர் நகரில் வீட்டில் தனியாக இருந்த பெண்ணிடம் வருமான வரித்துறை அதிகாரிகள் போல் நடித்து 9 சவரன் நகை மற்றும் 70,000 ரொக்க பணத்தை மர்ம நபர்கள் கொள்ளையடித்து சென்றுள்ளனர். இச்சம்பவத்தில் ஈடுபட்ட 3 நபர்களை போலீசார் தீவிரமாக தேடி வருகிறார்கள். முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் சிபிஐ தரப்பில் தடா நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட ஆவணங்களின் விவரங்களை அளிக்குமாறு மாநில தகவல் ஆணையத்திடம் பேரறிவாளன் மனு தாக்கல் செய்திருந்தார். அது தொடர்பாக வேலூர் சிறையில் உள்ள அவரிடம் காணொலி காட்சி மூலம் மாநில தகவல் ஆணையர் விசாரணை நடத்தினார். அடுத்த கட்ட விசாரணை தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. சாரணர் தினத்தை முன்னிட்டு கோவையில் உள்ள ஒரு தனியார் கல்லூரியில் மனித சங்கிலி போல் மாணவர்கள் வரிசையாக நின்று இந்திய வரைபடத்தை உருவாக்கினர். நாட்டு நலப்பணி திட்டத்தின் முக்கியத்துவம் குறித்து அப்போது எடுத்துரைக்கப்பட்டது. பல்வேறு போட்டிகளும் நடத்தப்பட்டு பரிசுகளும் வழங்கப்பட்டன. கடந்த 21ஆம் தேதி நடைபெற்ற கல்வி உரிமை மாநாட்டின் போது வன்முறையில் ஈடுபட்டவர்களை கைது செய்ய கோரி மதுராந்தகம் அருகே தேசிய நெடுஞ்சாலையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் சாலை மறியலில் ஈடுபட்டனர். அப்போது சிலர் தீக்குளிக்க முயன்றனர். போலீசார் அவர்களை தடுத்து நிறுத்தி நடவடிக்கை எடுப்பதாக உறுதி அளித்ததை அடுத்து போராட்டம் கைவிடப்பட்டது. கிருஷ்ணகிரி மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் கனமழை பெய்தது. மழை காரணமாக ஒசூர், சூளகிரி, போச்சம்பள்ளி ஆகிய இடங்களில் இதமான குளிர்ந்த காற்று வீசியது. இதனால் விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர்.